வணக்கம் தீபா. இன்று சென்னை அடுத்த பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு நிர்வாகிகள் முன்னிலையில் பலத்த ஒரு ஆவேசத்துடன் பேசினார். பரந்தூர் விமான நிலையம் குறித்து பல்வேறு கண்டனங்களை முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் எதிராக பல்வேறு கண்டனங்கள் தெரிவிக்கும் அளவு பேசினார். இதற்கு முன்னதாக தாவேகா நிர்வாகிகள் பேசிய போது பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் மட்டும்தான் இருக்கிறார் என்று முக்கிய தீர்மானம் ஒன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பின்னதாக செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் விஜய் மேற்கொள்வார் என்றும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் செய்வார். அப்போது அனைத்து மாவட்டம், அனைத்து தொகுதி மற்றும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்திப்பார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருமொழி கொள்கை தான் 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் இருந்து வருகிறது. அதுதான் இதற்கு அப்புறம் தொடரும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையே விஜய் பேசிய போது பரந்தூர் விமான நிலையம் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை முதலமைச்சருக்கு முன்வைத்தார். அதன்படி பார்க்க போனால் விவசாயிகள் பக்கம்தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் நிற்க வேண்டும். விவசாயம் இல்லை என்றால் இந்த நாடு இருக்காது. அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அறிவிப்போடு விஜய் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் குறித்து, பரந்தூர் விமான நிலையம் தற்போது தேவையா, 15,000 குடும்பங்கள் வசிக்கும் பகுதியை அழித்துவிட்டு ஒரு விமான நிலையம் நமக்கு தேவையா என ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் இதற்கு தகுந்த பதில் தர வேண்டும். இல்லை என்றால் தனது தலைமையில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடைபெறும். அது மட்டுமின்றி நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பரந்தூர் விமான நிலையம் குறித்த கேள்விகளுக்கு பதில் தாருங்கள் என பதில் தாருங்கள் என கேட்போம் என ஒரு ஆவேசமாக விஜய் பேசியுள்ளார். இது தற்போது தமிழக அரசில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னதாக நிர்வாகிகள் பேசிய போது பல்வேறு தீர்மானங்களில் முக்கிய தீர்மானமாக பார்க்கப்படுவது விஜய் தலைமையில்தான் கூட்டணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்ற ஒரு அறிவிப்பு தற்போது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுக கடந்த 2021 தேர்தலில் இருந்த கூட்டணியை வைத்துதான் தற்போதும் 2026 கூட்டணியை தொடர்ந்து தேர்தலை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அதிமுக கூட்டணியில் பாஜக தற்போது இணைந்துள்ளது. அதுபோல் ஏற்கனவே இருக்கும் கூட்டணிகளும் இருக்கின்றன. இருந்தாலும் விஜயின் கட்சி தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அதிமுகவுடன் இணையும். அதிமுக, தாவேகா, பாமக போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்று ஒரு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அரசியல் விமர்சகர்கள் முதல் அனைவரும் இந்த ஒரு கூட்டணி எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக பார்க்கிறது. இருந்தாலும் அதிமுக தலைமையில் முக்கிய கூட்டணியாக இணைந்திருப்பது பாஜக மட்டும்தான். இன்னும் பாமக தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. அதே போன்று திமுக கூட்டணியில விசிக அவ்வப்போது கூட்டணியில் தங்களுக்கும் அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி வருகிறது. இதனால் அதிமுக பக்கம் விசிக சாயுமா என்ற ஒரு கேள்வியும் இருந்தது. இல்லை என்றால் காங்கிரஸ் விசிக தனித்து வெளியே திமுக கூட்டணி வெளியே விஜயுடன் கூட்டணி அமைக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இந்த தாவேகா தீர்மானத்தின்படி பார்த்தால் விஜயின் தலைமையில் 3வது ஒரு கூட்டணி அமைக்க ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறதாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி மிகவும் ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருந்ததாக கூறப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில். கண்டிப்பாக விஜய் கடைசி நேரத்தில் கூட நமது பக்கம் விடலாம். அதாவது அதிமுக, பாஜக, தாவேகா மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமைத்து திமுக எதிராக ஒரு தேர்தலை சந்திக்கலாம் என்ற ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் தற்போது விஜயின் இந்த அறிவிப்பால் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் கூட்டணிக்கு ஒருவேளை தாவேகா வந்தால் தாவேகாவிற்கு ஆட்சி அதிகாரமோ வழங்கப்படலாம் என ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனால் தற்போது தாவேகாவின் தீர்மானத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இது இன்றைய அந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். வரும் நாட்களில் இதில் என்ன வேணாலும் நடக்கலாம். இது தொடர்பான பல அடுத்தடுத்த கட்டங்களில் தான் தெரிய வரும். தீபிகா.